Hebin Tech விசாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல Zebronics உடைய Pebble New அப்படிங்கற 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கர் வந்து லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்றது. சோ एक्चुअली லேப்டாப், டெஸ்க்டாப் போன்ற கம்ப்யூட்டர் சாதனங்கள்ல யூஸ் பண்ணக்கூடியது. இது நீங்க வந்து மொபைல்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏதாச்சும் ஒரு இத யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நீங்க பவர் பாத்தீங்கன்னா USB ல மட்டும் தான் பவர் பண்ண முடியும். aux ல மட்டும் தான் இன்புட் கொடுக்க முடியும். சோ இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்னா கிடையாது. இது ப்ளூடூத்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து நார்மலான ஒரு வயர்ட் USB ஸ்பீக்கர் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹450 வருது. அண்ட் இத நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ நம்ம இதோடைய குயிக்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் சின்னதான ஒரு ரிவ்யூ, ஓகேங்களா? ஸோ ₹450 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன், அது ஒர்த்து தான். இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து, குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ரிவ்யூவில் பாருங்கள். Zebronics உடைய Pebble New, அதாவது 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கர் அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கர் அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அதுதான் அர்த்தம். ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இந்த மாடலோடைய நேம் பார்த்தீங்கன்னா Pebble New அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Zebronics-ஓடைய ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இதோடைய இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா aux மட்டும்தான் இன்புட்டு, ப்ளஸ் வந்து USB பவர், அதாவது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை எதுவுமே கொடுக்கணும்னா USB-ல நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். ப்ளஸ் இதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கிறதாவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிருத்திக் ரோஷனுடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ப்ளஸ் Zebronics ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இது USB பவர், 2.0 சேனல் ஸ்பீக்கர், வால்யூம் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு, ஸோ இது வந்து எவ்வளோ பவர் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வாட்ஸ் RMS அவுட், அதாவது 3 வாட்ஸ் இன்ட்டு 2 வாட் இன்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து RMS வேல்யூ தான். ஸோ வந்து நமக்கு வந்து நார்மலான வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறும். டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.08 சென்டிமீட்டர் இன்ட்டு 2, அண்ட் இதோட இம்பிடன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஓம். ஆக்சுவலாக அந்த இம்பிடன்ஸ் வேல்யூனா என்னென்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக வீடியோ பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 250 Hz to 20 kHz வரைக்கும் இது ரெஸ்பாண்ட் பண்ணிக்கும். அண்ட் லைன் இன்புட் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக். இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட கலர்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர். அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ Zebronics வந்து சென்னை பேஸ் பண்ண கம்பெனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது சென்னையில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இயர் ஆஃப் இம்போர்ட்டு, ஐட்டம் நேமு, வேறு மாடலோடைய நம்பர், எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹700 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ₹450 கிடைக்குது. நம்ம ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ₹450 வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரிவ்யூ அண்ட் இதோடைய அன்பாக்சிங் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓப்பன் பண்ணாலே உள்ள நம்ம ஸ்கூட்டி ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்குது. வேறு எந்த விதமான யூஸ் பண்ணல எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்கை ப்ளூ கலருனால பார்க்க நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது. இப்போது ஸ்பீக்கரை வெளியே எடுத்துடலாம். ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ பாக்ஸில் உரமாக வச்சுட்டு ஸ்பீக்கர் எடுத்து நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா இந்த கை சைஸுக்கு நீங்கள் என்னுடைய கையை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, பார்க்க ஒரு அழகான லுக்காக இருக்குது, பார்க்க க்யூட்டாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன, அந்த கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டஸ்டோட ஏரியாவில் வச்சுன்னா கண்டிப்பாக அழுக்காயிடும். ஸோ இப்போது ஸ்பீக்கரோடைய ஓவர்வியூ பார்த்துக்கலாம். கவர் ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே, ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Zebronics அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் இருக்கிற அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இது கோட்டிங் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்க ஒரு லுக்குக்காண்டி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்பீக்கர் பேக்கில் வந்து 6 வாட்ஸ் RMS அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ளஸ் மேட் இன் சைனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது எல்லாமே இம்போர்ட் ஸ்பீக்கர் தான். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல, அவங்க ஜஸ்ட் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து QC பாஸ் அது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீக்கர் அதான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து USB-லாம் நீங்கள் இன்புட் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஆடியோ இன்புட் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ தான் இதோடைய கனெக்டிவிட்டி. அண்ட் இதோட நம்ம சவுண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ சவுண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணாமல் நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. ஸோ இப்போ இதோட சவுண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மொபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு போதுமான இன்புட், அதாவது இந்த ஆடியோ ஜாக் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஆடியோ சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர்றதை விட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து அதிகமான அளவில் வந்து ஆடியோ சிக்னல்ஸ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இதை விட குறைஞ்சபட்சம் ஒரு 25% பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சவுண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சவுண்ட் செக் பண்ணிடலாம். இதுக்கு பவர் பண்ணுறதுக்காக நான் வந்து பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பவர் பேங்கில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் பவர் பேங்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆடியோ இன்புட் சிக்னல்ஸ் கொடுக்கணும் இல்லை. ஸோ ஆடியோ இன்புட் பார்த்திங்க அப்படின்னா வந்து மொபைல்லேருந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா என்சிஎஸ் சாங் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 கோ. No closure, I'm colder. She getting nothing, joker. Clock ticking, time is over. Before you know you're older. So sober, alone. She getting my cold shoulder. You crying like it's rain. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 450 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருடைய குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 350 ரூபாய்க்கு ஒரு லைவ் டேக்கோடைய ஸ்பீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 450 ருபீஸ்க்கு இது தாராளமான ஒரு சவுண்டு தான். அண்ட் இது வந்து நான் வந்து சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து சிஸ்டம் இப்போ அங்கே எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா. ஸோ வந்து நான் வந்து லேப்டாப் அண்ட் சிஸ்டம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 25% கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் பூஸ்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல்ஸ் வந்து மொபைல்லேருந்து வரக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்பீக்கரோடைய ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, எல்லாத்தையும் வரிசை அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. கீழே நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் பக்கத்தில் சோப்பு கலரில் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பண்ண வேண்டாம், ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பாருங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.